ஹே காய்ஸ், இன்னைக்கு எக்ஸாம் ஈஸின்னு சொல்கிறதா இல்லை டஃப்னு சொல்கிறதானே தெரியல. ஏன்னா ஈஸியாக இருந்தாலும் டஃப்பாக இருந்தாலும் 12 மணிக்கு ஷார்ப்பாக எக்ஸாமை முடிச்சிடுவேன். இன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக 11:30க்கே முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். சீக்கிரமாக பேப்பரை கொடுத்தா கேவலமாக பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு யாராச்சும் கொடுத்துட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு வழியாக 1-2 பேர் கொடுத்துட்டு வெளில போனாங்க. நானும் கடகடன்னு பேப்பர் கொடுத்துட்டு வெளில வந்துட்டேன். வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, என் ஃப்ரெண்டு அவளுக்காக வெயிட் பண்ண சொன்னான். சரி நானும் எப்போவுமே வெயிட் பண்ணுற இடத்துல வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வரா, பொறுமையாக வரா, எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு 12:30க்கா வரா. 1 மணி நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் கைஸ் இவளுக்காக. இப்படி என்ன தான் எழுதுனான்னு தெரில, கிளாஸே முடிச்சுட்டு வெளில வந்துச்சு, இவன் மட்டும் உட்காந்து எழுதிட்டு இருந்தா. அப்படியே பசிக்குதுன்னு சொன்னதுனால பக்கத்தில் இருந்த ஒரு கடைக்கு போனோம். அது நாங்கள் டெய்லியுமே போகிற கடை தான். என்ன தான் அந்த கடைக்கு நாங்கள் டெய்லியும் போனாலும் எங்களுக்கு என்ன வாங்குறதுனே தெரியல. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கடையில் எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸ் இருக்கும். என்ன தான் அவ்வளோ ஸ்நாக்ஸ் இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு எது நல்லா இல்லையோ அதுதான் அவள் சூஸ் பண்ணி வாங்குவாள். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு பிளாக் கலர் ஒரு கேக் வாங்கினா. அது சுத்தமாக நல்லாவே இல்லை, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. சரி நம்மளுக்கு எதுக்கு ரிஸ்க்கு, நம்ம எப்பவும் போல் எக் பப்ஸே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக் பப்ஸ் வாங்கிட்டேன். அவளால் சுத்தமாக அந்த கேக் சாப்பிடவே முடியல. என் மூஞ்சி பார்த்துட்டு இருந்தா. நீ தானே வாங்கின, வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவளும் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பாய்.